ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகத்தான் அவசரமாக இன்று உன்னை தேடி வந்து உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என் செல்லமே. அதற்கு முழு காரணமும் நானாகத்தான் இருக்கப் போகிறேன். உன் அம்மா உனக்காக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதை நினைத்தும் நீ வருந்தாதே. எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அன்னை என்னால் உனக்கான விஷயங்களை வெகு சிறப்பாக செய்து கொடுக்க முடியும். உன்னுடைய மனதிற்குள் தாங்க முடியாத வலிகளையும் சோதனைகளையும் போட்டு ஏன் இப்படி சுமந்து கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவில் நான் காணாமல் போகச் செய்கிறேன் என் செல்லமே. நீ கவலைப்படாதே. உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும். அதை நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருவேன். இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக வாழப்போகிறாய். உன்னோடு பேச வந்த நான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே. இன்றோடு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய். நீ மனதளவில் நொறுகி போய் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயம் உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களையும் நானே சரி செய்து விடுவேன். தைரியமாக இரு. நீ நேசித்த உறவும் உனது உயிருக்கு உயிரான உன்னுடைய துணையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் கண்கலங்கினாயே. கவலைப்படாதே என் தங்கமே. உன்னுடைய அன்பை நானே அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். உன்னுடைய அன்னையானவள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையும் வாய்ந்தவளாக இருக்கிறேன். நீ எதையும் இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே? எதையாவது நீ இந்த பூமிக்கு கொண்டு வந்து தொலைத்து விட்டாயா என்ன? எதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கானதை செய்து கொடுப்பதும் உனக்கு தேவையானதை தருவதற்கும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எதையோ தொலைத்து விட்டது போல் ஏன் இப்படி தவிக்கிறாய்? மகிழ்ச்சியாக இரு தங்கமே. மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். காலை எழும்பொழுதே என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு எழும் உனக்காகவே எந்த ஒரு துன்பமும் வராமல் உன்னை பாதுகாக்கப் போகின்றேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களையும் பார்த்து பயப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினைத்து நினைத்து நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யாமல் அவர்களுக்காக பயந்து கொண்டு இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று நினைத்து வாழப்பார். பார்ப்பவர்கள் 1000 சொல்லுவார்கள். அதையெல்லாம் யோசித்து நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன? என்னை படைத்த என் அன்னைக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பார். குறை சொல்லாத வாய்களும் இல்லை, குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்ல 1000 காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தானே இருக்கிறது, அன்பு மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள். எல்லாம் சிறிது காலம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களும் எல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுப்பதே என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய் தானே? எல்லாம் பலவித காரணங்களோடு தான் உன்னை வந்து சேருகிறது. அது நிகழ்வானாலும் சரி, உனக்கு கிடைக்கும் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டு உன் கையில் வந்து சேருகிறது. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் என் தங்கமே. நீ அதை கேட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால்
அது உனக்கானது அல்ல, அது சரிவராது என்று புரிந்து கொண்டு அமைதியாக இரு. எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண் முன்னாடி நான் உன்னை உயர்த்து காட்டுவேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழப்போகிறீர்கள். உன்னுடைய பல நாள் சோகத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களை நானே உண்டாக்கப் போகிறேன். வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமில்லை, வெற்றியும் நிரந்தரமில்லை. உன்னுடைய முயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிரந்தரமாக துணை இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மறந்து எதுவும் பேசிவிடாதே. உன்னுடைய கோபத்தை விட அங்கு நிதானம்தான் பெரியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மிக மிக சிறியது. மனிதர்களின் வாழ்க்கையே அற்ப ஆயுள் நிறைந்ததாகத்தானே இருக்கிறது. 100 வருடத்திற்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து வாழ தயாராக இரு. கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்த கற்றுக்கொள். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். தேவையில்லாத விஷயங்களை கடந்து கொள்ள கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது தானே. அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளுக்காக நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். ஏன் வருந்துகிறாய்? நீ என் மீது அதிக கவனம் செலுத்தினால் நான் உன் மீது அதிக அக்கறை இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் என் அன்பு குழந்தையான உன் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? உன் பிரச்சனை மீது நீ அதிக கவனம் செலுத்தி கொண்டிருப்பதால் அதுவே மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேருகிறது. அதற்கு பதிலாக உன் அன்னை நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்பதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாக்குகிற வாக்கையும் நீ உணர முடியும். எல்லாம் நன்மையாக மாறுவேன் செல்லமே. எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே. ஏனென்றால் அதை நினைவில் வைத்து கொண்டால்தான் நீ மீண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்காமல் வாழ முடியும். உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்தால் போதும். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் செல்லமே. உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அன்னையாக நினைத்து அத்தனையும் என்னிடம் சொல்லிவிடு. நானே அதை தீர்த்து வைப்பேன் என் தங்கமே. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பமெல்லாம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறது. ஏனென்றால் உன்னுடனே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கப் போகிறேன். உன்னுடன் பேச வந்த உன் அன்னை இனி உன் வாழ்நாள் முழுவதும் நானே துணையாக இருக்கப் போகிறேன். உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலைமையை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே. காலமும் நேரமும் மாறப்போகிறது. உனக்கானதை நான் மாற்றி தருவேன். எல்லாம் சரியாகும். எது வேண்டும் என என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். மன நிறைவோடு வந்து பெற்றுக்கொள்வாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். இந்த அம்மாவை நீ நினைக்காத நாளில்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலுமே கூட நீ நினைத்த விஷயங்களெல்லாம் நடக்கவில்லை என்று தானே வருத்தப்படுகிறாய். என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய நினைப்பில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். உன்னுடைய மனதில் எவ்வளவோ கஷ்டங்களும் இது தவறாகிவிடுமோ, அது தவறாகிவிடுமோ, இது அப்படி பிரச்சனையாகிவிடுமோ, அது அப்படி முடிந்து விடுமோ என்ற பயம் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ துன்பப்படும் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க செய்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ரசிக்கக்கூடிய வகையிலும் நீ பார்த்து சிரித்து சந்தோஷப்படக்கூடிய வகையிலுமே கூட ஒரு சில விஷயங்களை உன் கண்முன்னே நான் காட்டி கொண்டிருக்கின்றேன். ஏன் அதை நீ உணர மாட்டேங்கிறாய்? துக்கத்தையும் கவலைகளையும் எந்த அளவுக்கு நீ அதிகமாக சுமக்கிறாயோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் புன்னகையையும் எடுத்துக்கொள்ள
ஏன் மறுக்கிறாய் என் செல்லமே? உனக்கான நல்லது நடக்க வேண்டாமா? இப்படி துன்பத்திலேயே துவண்டு போகப் போகிறாயா? நான் சொல்வதையெல்லாம் சரியாக புரிந்து கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து போகும் பொழுதே வாழ்க்கையை ரசித்து கொண்டு போ. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் காலமும் உன்னை பார்த்து என்ன சொல்கிறது என்று தெரியுமா? போகும்பொழுதே நீ ரசித்து கொண்டு போ. நீ திரும்பி பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன். உனக்காகவே நான் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது என்னை ஏன் ரசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கா உன் வாழ்க்கையில் நீ சோகத்தை பெரிதாக நினைக்கின்றாய்? அறிவாளியாக இருக்கக்கூடிய என் பிள்ளையான நீ எல்லா யதார்த்தங்களையும் புரிந்து வாழ ஆரம்பித்து விட்டாய். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என் செல்லமே. இன்று நீ அனுபவிக்கும் உன்னுடைய கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. அதேபோல் உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுபவர்களின் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்கப் போகிறேன். உன்னுடைய வேண்டுதல்களும் நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் நடக்க எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ, யாரெல்லாம் உனக்கு தடையாக வந்து நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மனமாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீ நினைத்தது நடக்க என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன் என் செல்லமே. விருப்பம் இல்லாத விஷயங்களை விட்டுவிட்டு எது உனக்கு பிடிக்காதோ, எதை பார்த்தால் மனம் சஞ்சலப்படுகிறதோ கவலைப்படுகிறதோ அதையே யோசித்து யோசித்து எதற்காக வருத்தப்படுகிறாய்? காலம் என்றால் எல்லாம் கலந்திருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். காலம் என்பது மனிதத்தின் உருவம் மட்டுமல்ல, குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைந்தது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய குணத்தால் நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்படி மாற்றி அமைத்துக்கொள். கோவை என்பது உனக்கு தேவையில்லாத, உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். கோபம் என்பது நீ வெறும் கையில் சூடான கரியை எடுத்தால் எப்படி சுடுமோ அதே போல் ஒரு ஆபத்தான விஷயம். தேவையில்லாத கோபத்தை, உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த கோபத்தை தூக்கி போடு. அறிவோடும் அனுபவத்தோடும் இருக்கக்கூடிய என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் நானும் துணையாக இருக்கேன். இனி நீ தைரியமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியும். என் தங்கமே, எதிரியின் சித்திரவதையை பார்த்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய மௌனம் உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும். உனக்காக எப்பொழுதும் உன் அன்னை நான் இருப்பேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நீ எப்படி உருவாக்குவது என்று யோசித்து பார். அதை உன்னிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில் நீ ரசித்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல நேரம் இது. எந்த காலத்துக்காகவும் நேரத்தை வீணாக்காமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உனக்காக உன் அன்னை நான் துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டவாறு செய்து கொடுப்பேன். எல்லா விருப்பங்களும் உன் மனம் போல் உனக்கு அரங்கேறும். இனியெல்லாம் நல்லதாக நடக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன்.